ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும், இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 2025ஆம் ஆண்டினுடைய ஏப்ரல் மாத பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாத பௌர்ணமிங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள், கிழமை, மாதம், நட்சத்திரம், திதி இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சிறப்புகளானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாட்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அபூர்வமானது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப புனிதமானது, மங்களகரமானது அப்படின்னா நம்ம நாள் தான் சொல்கிறோம். அப்படி பார்க்கையில் ஆண்டினுடைய மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக பார்க்கப்படக்கூடியது தாங்க பங்குனி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதனுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பங்குனி மாதம் அப்படின்றது ஆண்டினுடைய கடைசி மாதம். இந்த பங்குனி மாதம் ரொம்பவே புனிதமான ஒரு மாதம், தெய்வீகத்தன்மை நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்கள் நிறைய நடக்கக்கூடியது இந்த மாதத்தில் தாங்க. இது பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த பௌர்ணமி நாளுக்கு வேறு எந்த நாளுக்கும் இல்லாத தனித்துவம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பௌர்ணமி அப்படின்றது இந்துக்களில் மிக முக்கியமான விரத நாள், வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்து கேலண்டரின்படி பார்த்தோம்னா எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புகளோடு தான் இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய விரத நாளாக இந்த நாள் இருக்குது. ஸோ அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக தாங்க சொல்லுவாங்க. இந்த ஆண்டினுடைய மிக அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த மாதத்தை நம்ம வச்சுக்கலாம். அளவில்லாத மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அவதாரமே இந்த பங்குனி மாதத்தில் தாங்க நடந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியறதே கிடையாது. வாங்க மகாலட்சுமியினுடைய அவதாரம் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான விரத முறைகள்லாம் செய்தால் நமக்கு செல்வ செழிப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை வேண்டி பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது காமதேனு, கற்பக விருட்சம் உள்ளிட்ட பல பொருட்களில் வெளிவந்திருக்கு. அதில் ஒன்று தாங்க மகாலட்சுமி. இப்படி வெளிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை மகாவிஷ்ணு ஏற்றுக்கிட்டாரு. பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி அவதரித்த இந்த பங்குனி மாத பௌர்ணமி நாளில் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமும் காமதேனுவும் தோன்றிய பார்க்கடலில் இவங்களும் அவதரித்ததால் பக்தர்கள் வேண்டி வரங்களை எல்லாம் தந்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புத குணமானது மகாலட்சுமிக்கு உண்டு. ஸோ இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இரவுல தான் ஹோலிகா தான் கொண்டாடப்படும். இது இறைவன் தீமைகளையெல்லாம் வென்று நன்மைகளை காத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி ஹோலிகா தகன் அழித்து தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப உயர்வான மங்களகரமான ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த நாளில் தான் மகாலட்சுமி தாயாரும் அவதரித்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அவதார தினத்தையும் கொண்டாடப்படுறதுனால செல்வ செழிப்புகளானது நமக்கு ஏற்படும். பங்குனி பௌர்ணமியானது மகாலட்சுமி ஜெயந்தியோடு கொண்டாடப்படக்கூடியதுங்க. ஸோ இந்த நாளில் இதெல்லாம் இணைந்து இருக்கக்கூடியது அப்படின்றதுனால தான் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய பௌர்ணமியானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 4:13 தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது. இந்த பௌர்ணமி ஏற்படக்கூடிய இரவு நேரத்தில் மகாலட்சுமியை நீங்கள் அழகிய மலர்களால் அலங்கரித்து அவருக்கு உரிய துதிகளை எல்லாம் படித்து வழிபாடுகள் செய்யலாங்க. வீடு முழுக்க மனம் கமலக்கூடிய சாம்பிராணி தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை சாம்பிராணி தீபம் சாமி கும்பிடும் பொழுது யாருடைய வீடுகள்லாம் தொடர்ந்து போடுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகு போகும். அதனால வாரத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் சாம்பிராணி தீபம் போடுங்க. இது போல் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒவ்வொரு பதிவு
பதிவிலுமே உங்களுக்கு வந்து நிறைய தகவல்களானது அளிக்கப்படும். பங்குனி மாத பௌர்ணமியை ரொம்பவே மிக புனிதமான அதிர்ஷ்டகரமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறதுக்கு மகாலட்சுமியினுடைய அவதாரம் தாங்க காரணம். மகாலட்சுமியினுடைய அருளோட பெருமாளுடைய அருளும் சந்திரனுடைய அருளும் கிடைக்கும் பொழுது இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அனைத்து பாவங்களும் வந்து நீங்கி போகும். இதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தூய்மையானதா, வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதாக வந்து அமையப்போகுது. செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அவதாரம் அப்படின்றது இந்த டைமில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக நீங்களும் வந்து வழிபாடுகள் செய்யுங்க, வேண்டிய வரங்களை எல்லாம் வந்து பெற்றுக்கோங்க. ஸோ இந்த பதிவில் பங்குனி மாத பௌர்ணமியானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பங்குனி பௌர்ணமியில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்கன்றது தெரியாது, இந்த பதிவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வருங்க. அப்படி தான் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அதாவது மாதம் தொடங்கி ஒரு சில நாட்கள் வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும், இல்லைனா வந்து ஏதாவது தவறுதலாக கூட நடந்துட்டு இருக்கும். இது போல் ஒவ்வொரு அதிர்ஷ்டகரமான திதிகள் வரும் பொழுது அதற்குரிய பலன்களும் வந்து மாறுபாடு அடைஞ்சிடும். அப்படி தாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது கிடைக்குது. அதாவது இது வரைக்குமே உங்களுடைய உடல் நலம், அதாவது கடந்த காலத்தை விட நீங்கள் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் உடல் நலம் வலுப்பெறக்கூடிய நேரமாக வந்து இருக்குது. இதை நீங்கள் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் இந்த ஆளில் நாள்பட்ட நோய்களிலிருந்து கூட உங்களுக்கு நிவாரணம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பல நாளாக எனக்கு இந்த நோய் இருக்குது, அதுக்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையுமே சக்தியால் வந்து நிறைந்திருக்க போகுது. எளிதாக உங்களால் வந்து பணத்தை வந்து சேகரிக்க முடியுங்க. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பழைய கடன்கள் எல்லாமே வந்து திரும்பி வரப்போகுது. அப்போ ஈஸியாக உங்கள் கையில் வந்து பணம் இருக்கும். நீங்கள் கேட்காமலேயே கடன் எல்லாம் திரும்பி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குருவும் உங்கள் ராசியிலேருந்து 6வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் புதுசாக திட்டத்தில் எல்லாம் நீங்கள் முதலீடுகள் வந்து செய்வீங்க. ஆனால் இது மாதிரி செய்கிறதுனாலையும் கொஞ்சம் பணம் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தினுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதற்குரிய முயற்சிகளை எல்லாமே நீங்கள் வந்து செய்வீங்க. வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, இல்லைன்னா நீண்ட காலமாக வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யாமல் இருக்கும், அந்த வேலையை இப்போ வந்து செய்கிறது, இது எல்லாமே வந்து இப்போ உங்களால் முடியுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க. என்னதான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே பரபரப்பாக இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்க முடியும். கண்டிப்பாக அது மாதிரி ஒதுக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வேலைகளே வந்து செய்துட்ருக்க முடியாது, நமக்கும் ஒரு ஓய்வு தேவை. உடல் அப்படின்றது ஓயாமல் வந்து வேலை செய்யாதுங்க. அதற்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது தான் சரியான வேலைகளை வந்து செய்யும். ஸோ ஓய்வு நேரம் அப்படின்றத கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, ஆக்கப்பூர்வமாக வந்து பயன்படுத்துங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதை விட்டுட்டு டிவி பார்க்குறதோ இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ஒருவேளை கல்வி தொடர்பான எந்த ஒரு விஷயங்களையும் அதில் வந்து முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் தயாராக ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம ரெடி ஆகலையே, அப்படியே இருக்கோமே அப்படின்றத நினச்சி உங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவுமே வந்து தானாக எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெற்றோர் இருக்காங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமானவர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல சஜஷன் கேட்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்களே மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு உரியவர்கள்ட்ட நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனைகளை கேட்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கு, அதாவது பௌர்ணமி திதிக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனுசு ராசி என்பர்களே, ஓம் பிரகஸ்தபதியே நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினம்தோறும் 21 முறை நீங்கள் ஜபித்துட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஆறுதல்களும் வந்து கிடைக்கும். இந்த பதிவுள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு பௌர்ணமியை பற்றிய நிறைய விஷயங்களையும் பௌர்ணமிக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.